மரியாதை ராமன் வாழ்ந்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு கஞ்சன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த சுயநலம் பிடித்தவன். தன் தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூட சரியான அளவில் ஊதியம் கொடுக்க மாட்டான். அவன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை எடுத்து கொண்டு போய் சந்தையில் விற்றுவிட்டு 10,000 ரூபாய் பணப்பையுடன் மாட்டு வண்டியில் வீடு திருப்பி கொண்டிருந்தான். அவன் வருகின்ற வழியில் அந்த பணப்பை எங்கோ தவறி விழுந்து விட்டது. இதனை அறியாத சோமன் வீட்டிற்கு வந்ததும் பணப்பையை தேடினான். ஆனால் எங்கு தேடினாலும் பணப்பை கிடைக்கவில்லை. இதனால் மிகவும் வருத்தமடைந்த சோமனின் உள்ளத்தை கண்ட அவனுடைய மனைவி சோமனிடம் சென்று, பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் தருவதாக கூறுங்கள், யாராவது பணப்பையை கண்டுபிடித்து தருவார்கள் என்று கூறினாள். இதனை கேட்ட சோமனுக்கு இது சரியான திட்டமாக தோன்றியது. எனவே அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டான். தனது பணப்பையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் தருவதாக கூறினான். இதனை அறிந்த ஊர் மக்கள் எப்படியாவது பணப்பையை கண்டுபிடித்து கொடுத்து சன்மானத்தை பெற வேண்டும் என எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனாலும் எந்த பயனும் இல்லை. ஒருவர் கண்ணுக்கும் அந்த பணப்பை அகப்படவே இல்லை. இது நாட்கள் பல ஓடின. ஒரு வாரம் கழித்து அந்த காட்டின் வழியாக வழிப்போக்கன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் பூபாலன். மிகுந்த உழைப்பாளி, மேலும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவன். அவன் வருகின்ற வழியில் ஒரு புறா ஒன்று அடிபட்டு கிடந்தது. இதனை கண்ட பூபாலன் அந்த புறாவிற்கு உதவி செய்து அதனை ஒரு மரக்கிளையில் அமர வைத்துவிட்டு மேலும் நடக்கத் தொடங்கினான். அப்படி நடக்கும் பொழுது அவனுடைய காலில் ஏதோ அகப்படுவதை உணர்ந்தான். என்னவென்று பார்த்தால் பையில் பணம். ஆகா, இவ்வளவு பணம் இருக்கிறதே! இதனை துளைத்தவர்கள் எத்தனை வேதனைப்படுவார்கள் என எண்ணினான். ஆனாலும் இந்த பூபாலனோ மிகுந்த ஏழை. விவசாய நிலத்தில் நீர் இல்லாததால் விவசாயம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வேறு ஊருக்கு பிழைப்பு தேடி வந்தான். அப்படிப்பட்டவன் கையில் இந்த பணம் கிடைத்தும் அவன் இந்த பணத்தை துளைத்தவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என எண்ணினான். எப்படியாவது இந்த பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணிய பூபாலன் பக்கத்து ஊருக்கு சென்றான். அங்கு சென்று ஒரு கடைக்காரரிடம் இந்த பணப்பை கிடைத்தது யாருடையதாக இருக்கும் என்று விசாரித்தான். உடனே அந்த கடைக்காரர் சோமன் பற்றியும் அவன் அறிவித்த சன்மானம் பற்றியும் கூறினான். இதனை கேட்ட பூபாலனுக்கு, ஆகா, இந்த சன்மானம் மட்டும் நமக்கு கிடைத்தால் நம்முடைய விவசாய வேலையை எளிதாக தொடங்கலாம், மேலும் நம் ஊரிலேயே நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என நினைத்து சோமனை தேடி பூபாலன் சென்றான். சோமனை கண்ட பூபாலன் இந்த பணப்பை உங்களுடையதா என கேட்டு அந்த பையை கொடுத்தான். இதனை கண்ட சோமனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அவனுக்கு அந்த பூபாலனுக்கு சன்மானம் கொடுப்பதில் சிறிதும் விருப்பமில்லை. எப்படியாவது இவனை விரட்டிவிட வேண்டும் என எண்ணிய சோமன், இந்த பையில் நான் ஒரு வைர மோதிரம் வைத்திருந்தேன், அதை மட்டும் காணவில்லையே, நீ எங்கு எடுத்து சென்று ஒளிய வைத்துள்ளாய் என கத்தி கூப்பாடு போட்டான். இதனை கேட்ட பூபாலனுக்கோ தூக்கி வாரிப்பட்டது. ஆகா, நாம் இந்த பையில் எந்த வைர மோதிரத்தையும் பார்க்கவில்லை, ஆனால் இவர் இப்படி கூறுகிறாரே என எண்ணியவாறு மிகவும் கலங்கி போனான். சிறிது நேரத்தில் அந்த கடைக்காரர் ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டிச் சென்று அந்த சோமன் பூபாலனுக்கு என்ன சன்மானம் கொடுக்க போகிறான் என்பதை காண ஆவலுடன் சென்றார்கள். அங்கு அவர்கள் கண்ட காட்சியோ, சோமன் பூபாலனை திருடன் என கூறி கத்தி கொண்டிருந்தான். இதனை கேட்ட ஊர் மக்களுக்கு இந்த சோமன் திருந்தவே மாட்டான், இவனை மரியாதை ராமன் முன்னால் நிறுத்தினால்தான் சரியான தண்டனை கிடைக்கும் என எண்ணினார்கள். உடனே சோமனையும் பூபாலனையும் அழைத்து சென்று மரியாதை ராமன் முன்னால் நிறுத்தினார்கள். மரியாதை ராமன் தீர விசாரித்தார். என்ன நடந்தது என கேட்டபொழுது சோமன் நடந்தவற்றை கூறினான். இதனை கேட்ட மரியாதை ராமனுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. இந்த சோமன் தான் ஏதோ தில்லுமுள்ளு செய்கிறான். இவன் ஏற்கனவே தண்டோரா போட்டு அறிவித்த பொழுது வைர மோதிரம் பற்றி ஒன்றும் கூறவில்லை. இவ்வாறு இப்பொழுது கூறுவழுது பூபாலனுக்கு சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்கவே இவனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்த மரியாதை ராமன், இந்த பை நிச்சயமாக சோமனுடையது கிடையாது. ஏனென்றால் அவருடைய பையில் வைர மோதிரமும் பணமும் இருந்துள்ளது. ஆனால் இந்த பையில் வெறும் பணம் மட்டுமே உள்ளது. எனவே நம்ம ஊர் வழக்கப்படி கிடைச்ச பணத்தில் நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு 10 பங்கும் மீதியை கண்டெடுத்தவருக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பை முழுவதையும் அப்படியே பூபாலனுக்கே கொடுத்துட்டார். இதை கேட்ட சோமனுக்கு இருதயமே நொடுங்கி விட்டுச்சு. ஐயையோ, நம்ம சன்மானம் கொடுக்காம தப்பிக்க நினச்சது இப்படி நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை வெளியிலையும் சொல்ல முடியாது, சொன்னால் நமக்கே தண்டனை கிடைக்கணும்.
திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், அப்புறம் நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும். நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட ரொம்ப விலை மலிவாகவும், அப்புறம் நம்ம கடையில் வாங்குறத விட மலிவாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.